அவன் கிளாஸ் எல்லாம் வெளியே வச்சுட்டு கடையை இழுத்து முடிட்டு எங்கே போனாவன்னு தெரியலையே. அடா அதாண்டே பாருட்டே, எனக்கும் தெரிய மாட்டேக்கு. இந்த அடிக்கிற வெயிலுக்கு டீ குடிக்கலான்ட்டு நம்ம வந்தால் இந்த டீ கடைக்காரன்னு டீயை போட்டு வெளியே வச்சுட்டு போயிருக்காவ. அதுவும் ஆவி பறக்க பறக்க கிடக்கு. எதுவும் காக்கா குருவி எதுவும் எச்சம் போட்டிருந்தா கூட தெரியாது போல இருக்கு. எங்கே போய் தொலைஞ்சாவளோ தெரியல. சரி வா, நம்ம வேற கடைக்கு இங்கேயும் போய் பார்ப்போம், வண்டி எடுத்துகிட்டு வருவோம். அவன்கிட்டே போவோம். எப்படியாவது இன்னைக்கு டீயை குடிச்சே ஆகணும், இல்லைன்னா எனக்கு தலை வெடிச்சு பெரும்பத்துக்கு. இல்லை வந்து உட்காருடி, எதுக்கு நின்றுட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்க? நம்ம ரேஞ்சுக்கு நம்மள எந்த மாதிரி வண்டியில் போக வேண்டிய ஆள் நம்மளை போய் இந்த ஸ்கூட்டியில் போக வச்சுட்டாவளே. இல்லை இது கூட இல்லைன்னா நம்ம இந்த வேகாத வெய்யா நடந்து தீஞ்சு போய் தான் வந்திருப்போம். மூடிட்டு வந்து உட்காருடி. என்ன மாதிரி வண்டியில் போகணுமா? என்ன மாதிரி வண்டி இருக்கிறத வச்சு அவ்வளோ துப்பு இல்லை நமக்கு. இதில் வேற வண்டி கேட்கும் உனக்கு? ஒழுங்கு மரியாதையே வந்து உட்கார், இல்லையோ உன்னை படுக்க போட்டு மேலே வண்டியை ஏற்றிட்டு ஓடிடுவேன். சரி, எதுக்கு கொந்தளிக்க, வீடு வந்துடுறேன். என்னலையே போகாம அப்படியே நின்று பார்க்க. இல்லை நீ என்னையா ஆளாட்டே ஃப்ரெண்டு மாதிரி நடந்துக்கல கொஞ்சமாவது. நல்லா வந்து கேர்ள் ஃப்ரெண்டு மட்டுக்கு ஒட்டிட்டு உட்காந்துட்டு எடுக்க. எப்படின்னா வண்டி ஓட்டுறத வேணாமா? விட்ட சீட்லேருந்து என்னையும் தள்ளி விட்டுற போல இருக்க நீ. அட என்னடி நீ இப்படி பேசி போசுக்குன்னு? இப்போல்லாம் எல்லாம் வீலிங் பண்ணும்போது பின்னாடி ஒருத்தர் உட்காந்து கட்டி பிடிச்சிட்டு வரது தான் ட்ரெண்டிங்கு. உனக்கு பின்னாடி உட்காந்து கட்டி பிடிக்க கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையேன்னு பாய் ஃப்ரெண்டு நான் வந்தேன். போனால் போதுன்னு உனக்கு கம்பெனி கொடுத்தா இப்படியாவே பேசுவா, மூஞ்சல் அடிச்ச மாட்டேக்க. அட கிறுக்கு பையில எதுக்குள்ள இப்படி கத்திட்டு எடுக்க கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டுன்னு? வேற அப்புறம் எல்லாரும் நம்மளை கேன்னு சொல்லிட்டு ஓடிடுவானுவேன். மானத்தை வாங்காதே, ஒழுங்கா உட்காந்துட்டு வா சொல்லிவிட்டேன். அடேப்பா, உன் கூட ஒரே போராட்டமாக தான் இருக்கு. சரி பே, தள்ளி உட்காடுறேன். பொதுமலையே இப்போ கரெக்டாக இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்தது பார்க்க எனக்கே ஒரு மாதிரி சங்கட்டமாக இருந்தது பத்தியா? அதான் இருந்தாலும் சொன்னேன், நீ எது மனசு வச்சுக்கிறாது என்ன? நான் இன்னத்துலேயே மனசில் வச்சுக்க போகிறேன். உன் மனசை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் பின்னாடி உட்காந்து கட்டி பிடிச்சேன். நீ அது பிடிக்கிறேன்னு சொல்லிவிட்ட. சரி போ, உனக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான். எனக்கு நீ எவ்வளோவது தேன்மொழி கனிமொழின்னு வாய்க்க வரப்பில் இருப்பா, அவ்வளோ உட்கார வச்சு நான் ஓட்டிக்கிறேன். உன் கூட ஏதோ தலையில் தேன் வந்துட்டு எடுக்க வேறு வழி இல்லாமல். பேசுவேலே பேசுவேன், நீ இதுவும் பேசுவே, இதுக்கு மேலேயும் பேசுவே பார்த்துக்க. ஒழுங்கா வாயை மூடிட்டு உட்காந்துரு, இல்லை போகிற வழியில் ஏதாவது ஏறி குளத்துல தள்ளி விட்டுருவேன் பார்த்துக்க. சரி சரி, டென்ஷன் ஆகாதலே, வண்டி அடிச்சு ஓட்டு நல்லா. இது என்ன மாட்டு வண்டியிலே அடிச்சு ஓட்டுறதுக்கு? வாயை மூடிட்டு உட்காருன்னு சொன்னோம்ல, எனக்கு ஓட்ட தெரியும். இல்லை இந்த அடிக்கிற வெயிலுக்கு யாராவது டீ குடிப்பாவல்லடி? அதில் ஜூஸு ஐஸ்கிரீமுன்னு என்னத்தையாவது வாங்கி தின்னுட்டு போவாமா, அதை விட்டுட்டு இனி டீ குடிக்க வான்னு இழுத்துட்டு வாரிய. என் பொண்டாட்டி வீட்டுக்கு போனால் இனியே விளக்கு மாற்றுக்கிட்டேலே அடிக்க போகிறா, எங்கே போய் ஊரை சுற்றிட்டு வாரேன்னு. நம்ம டீ குடித்தா மட்டும் இல்லை, டீ குடிக்காட்டியும் அடி வாங்கிட்டு தான் கிடப்போம். அதுக்கு எதுக்கு சும்மா போய் அடி வாங்கிக்கிட்டு நல்லா டீயை குடிச்சு எடுத்து பேசி சிரிச்சிட்டு தெம்மா போய் அடி வாங்கலாம்ல. ஆனால் யானே நீ வேறு இப்படி பேசிட்டு எடுக்க? என் பொண்டாட்டி போன வாரம் தான் குழ அடியில் வச்சு மிதிச்சு எடுத்துக்கிட்டா. ஊருக்குள்ளே தலை கட்ட முடியல என்னால். ஆமாம், அது என்னலையே கதை அது. எதுக்கும் பொண்டாட்டி உடைய கொலாடியில் வச்சு மிதிச்சா? அடே சும்மா இரு ஜேம்ஸு, எப்படியும் உன் பொண்டாட்டி வந்துட்டு வந்து சொல்லிப்பாவல்ல, அப்புறம் ஏன் திரும்ப அதையே கேட்டுட்டு எடுக்கா? அட எங்கள் பொண்டாட்டியோட நாங்கள் பேசினாலே சண்டை தான் வரும். அதான் அந்தால வாயை மூடிட்டு பாம்பு போல கிடக்குறது வீட்டில். அது ஒன்றும் இல்லாட்டியே, இந்த கீதா இருக்காவில் என் கூட ஸ்கூல் படித்த பிள்ளை, அந்த பிள்ளை ஒரு ஹெல்ப் வேணும்னு கேட்டுட்டு இருந்தது. அன்றைக்கி கரண்ட் இல்லாமல் ஒரே தண்ணி பிரச்சனையாக இருந்தது போல இருக்குது நம்ம ஊருக்குள்ளே. அது தெரியாமல் அந்த பிள்ளை என்ன எதுவோ ஹெல்ப்புக்கு கூப்பிடுதுன்னு நினச்சி போனால் அது தண்ணி தூக்கி வைக்க சொல்லியிருக்கு. அங்கே போன பிறகு தான் தெரியும் அது தண்ணி பிடிக்க தான் என்னையோ கூப்பிட்ருக்குன்னு. அந்த இடத்துல ஏன் பொண்டாட்டி இருந்து நான் ஒரு கேன் தண்ணி கேட்டால் எடுத்து தர மாட்டேன்னு சொல்லிவிட்டு இப்போ ஊரில் இருக்கவளுக்கு வேலை செய்ய வந்திருக்கியா, அது இதுன்னு என்னைய போட்டு குடத்தாலேயே கும்புன்னு கும்மி எடுத்துட்டாவளே. உனக்கு இதெல்லாம் தேவைதாம்லே. ஒழுங்கா உன் வேலையை பார்த்துட்டு நீ பாட்டுக்கு இருந்திருந்தீங்கன்னா உனக்கு இதெல்லாம் நடந்திருக்குமா? ஆமாம், அண்ணன் சொல்கிறதும் சரிதான். நீ உன் வேலையை பார்த்துட்டு கிடக்க வேண்டியது தானே. சும்மா எதுக்கு அந்த கீதை கூப்பிட்டான்னு ஓடிட்டு இருக்க? வேற லவர்ஸ் டே அப்போ அவள் வீட்டு வாசலில் நின்றுட்டு இருந்தேன்னு ஒரு பஞ்சாயத்து போயிருக்கு போல இருக்கு. அட ஊரே நீ அப்படி தானே நினச்சிட்டு எடுக்கு. நான் இன்னமும் அவளுக்கு சாக்லேட் வாங்கிட்டு போனேன்னு சொல்லிட்டு அந்த கீதாவுக்கு பிள்ளை இருக்குல்ல, அவங்க அப்பயே ஃபாரின்லாம் கிடக்காமல, அது அவங்க அப்பா இல்லாமல் ஏங்கிட்டு எடுக்கு. ஒரு சாக்லேட்டு பொம்மை வாங்கி கொடுக்க கூட ஆள் இல்லாமல். அதை நான் எங்கேயாவது வெளியே போனேன்னா மாமா எனக்கு அதை வாங்கி கொடு இது வாங்கி கொடுன்னு வந்து என் பின்னாடியே சுற்றிட்டு திரியும். வேறு பிஞ்சு குழந்தைய பார்த்தா மனசெல்லாம் மாறிட்டுல. அதான் இருந்தாலும் ஒரு ரோஸும் சாக்லேட்டும் வாங்கி எடுத்துகிட்டு போன நேரம் அது வீட்டில் இல்லை போல இருக்குது. அதுவும் உன் பொண்டாட்டி பார்த்துட்டு என் பொண்டாட்டிகிட்ட சொல்லி ஒரே சண்டை எங்கள் வீட்டுக்குள்ளார. என்ன அடி அடித்தா தெரியுமா என் பொண்டாட்டி அன்றைக்கி என்னைய? ஆனால் நம்ம செல்வா பையன் நல்ல மனசோட தான் வாங்கி கொடுக்க போயிருக்கான். இந்த பொம்பளையால் மட்டும் ஏன் தான் இப்படி ஒரு கதை கிடச்சா அதை 9 மாற்றி பேசியாலோ தெரியலப்பா. ஆனால் அவங்களுக்கு வேற என்னென்ன வேலை கிடக்கு? எத்தனையோ பிள்ளைங்க கல்யாணம் முடிச்சு குழந்தை பெற்று வேலைக்கும் போயிட்டு வீட்டையும் பார்த்துட்டு எடுக்காளுவ.
இவங்க என்னடான்னா ஒரு வீட்டில் ஒரு சோறு பொங்கி கறி வைக்கிறதுக்கே முடியாமல் மூக்கால் அழுதுட்டு எடுக்காளுவ. என் பொண்டாட்டிலாம் தினம் எங்கள் அம்மாட்டி சண்டை வலிச்சுட்டு எடுக்கா. இவங்க 2 பேர் சண்டை தங்காமலே நான் வெளியே வெளியே வந்துடுறேன் என்னத்தையாவது சொல்லிட்டு. ஆனால் செல்வம் உனக்கு அந்த பிரச்சனை இல்லை பத்தியா. உங்கள் அம்மா ஊருக்கு போய் கிடக்காதனால நீ இப்போ நிம்மதியாக எடுக்க. ஆனால் சும்மா இருங்கட்டே, எனக்கெல்லாம் எல்லா நாளும் பிரச்சனை இருந்துட்டு தான் கிடக்கு. நான் தான் கண்டும் காணாமல் போயிட்டு எடுக்க வேற அதையே நினச்சி அழுதுட்டு இருக்க முடியுமா? இல்லை என்னையிலே நிறுத்தாம அப்படியே நிற்க நிறுத்து. இல்லை எங்க அப்பாய்க்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நிற்காவலே, இவங்கள்ட்ட நின்று டீ குடிக்கணுமா நம்ம? அட எருமாட அப்புறம் எதுக்கிட்டே நிறுத்துனே, வண்டியை ஓட்டு. நீ தானே நிறுத்து நிறுத்துன்னு கத்திட்டு இருந்த. இல்லை இவங்க கூட நின்று டீ குடிக்கிற அளவுக்கு நமக்கு இன்னும் வயசாகலட்டே. இப்போ போய் நம்ம நின்னோம்னா நமக்கு அட்வைஸாக பண்ணி தள்ளுவாங்க. இப்போ தான் ஒரு நல்ல காலேஜில் சீட்டு கிடச்சிருக்குன்ற மன நிம்மதியோடு வந்துட்டு எடுக்கும். அதுக்கு எடுத்துக்க வேண்டாம், ஓட்டு வண்டியை. இல்லையே அங்கே போகிறது நம்ம நிர்மலாக்காக்கு பையன் தானே? ஆமாம் ஆமாம், அவங்க பையன்தான். யார் நம்ம கணேஷ் என்ன பையனோ? அவனே தான். அட என்னலே இது, நம்ம நாடே இந்த கல்யாணம் ஆகாத சின்ன பயலோல நம்பி தான் கிடக்கு. நம்ம கண்ணு கண்டுட்டு இருக்கோம். இவனுங்க ஏதாவது சாதி பண்ணுவோன்னு பார்த்தா வண்டியை தூக்கிட்டு டீ கடையாக சுற்றிட்டு தெரியானோலே. ஏன் கல்யாணம் முடிச்சா நம்மளால சாதிக்க முடியாதோ? கல்யாணம் ஆகாம இருந்தாலும் சாதிக்க முடியுமோ? அட கல்யாணம் ஆன பிறகு நம்மளால ஒரு டிவி சேனலையே மாற்ற முடிய மாட்டுக்கு. இதில் எங்கேருந்து நம்ம நாட்டை மாற்றி சாதிக்க போகிறோம்? போடே வேலையை பார்த்துட்டு. அது என்னமோ சரிதாம்லே. ஒரு டிவி சேனல் கூட நமக்கு பிடிச்ச மாட்டுக்கு வச்சு பார்க்க முடிய மாட்டேக்கு கல்யாணம் முடிஞ்ச பிறகு. இதில் எங்கேருந்து நம்ம நாட்டை மாற்றி சாதிச்சு எப்பா. சரிதான், அதுவும் கரெக்டு தான். வேறு என்ன செய்ய, நாடு எப்படி கணக்கு இப்போ. இவனுங்களாவது நாட்டை திருத்துவானுன்னு பார்த்தா இவனுங்க எங்கே. நம்மளாவது கல்யாணம் முடிச்ச பிறகு தான் அவங்க பேச்சை கேட்கும். இப்போ இருக்கிற பசங்க லவ் பண்ணும்போதே இல்லை அவனுங்க பேச்சை கேட்டு ஆடுறானுவா. கரெக்டாக சொன்னவே. எல்லாம் காலம் மாறி போயிட்டே கிடக்கு. போக போக ஒரு பொம்பளைங்க ராஜ்யம் தான் இருக்கும் போல இருக்கு எங்கே போனாலும். இப்போ மட்டும் எங்கே ஆம்பளைங்க ராஜ்யம் நடக்கு? எல்லா இடத்துலையும் பொம்பளைங்க ராஜ்யம் தான் நடக்கு. சும்மா பேருக்கு தான் நம்மளா கிடக்கும் குடும்ப தலைவன்ட்டு. நிர்மலா, அட வாங்க, என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டியே? வேலை கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிட்டு இன்னைக்கு அதான் வந்துட்டேன். எங்க பிள்ளையா யாரையும் காணல. இந்த சுமின்னு காலேஜ் அட்மிஷனுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனேன், இன்னும் ஆளையே காணல. என்ன ஏதுன்னு ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேக்கா. நானா பண்ணி கேட்டால் வந்து சொல்லியாமான்னு வைக்கான். நம்ம மகன் ஏதோ கொஞ்சம் வேலை கிடக்கு, நான் முடிச்சுட்டு வர கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லிட்டு இருந்தா. வேலை கிடக்கு லேட்டாகும்னு சொன்னாலா? ஓவர் டைம்ல செய்ய வேண்டாம்ல சொல்லியிருந்தேன் நான். அப்புறம் எதுக்காக செய்யா? ஓவர் டைம் இல்லையாங்க, ஏதோ ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து எல்லாரும் வெளியே போறாங்களாம். அதான் கொஞ்ச நேரம் கழிச்சு வாரேன்னு சொன்னா. அப்படியா? எங்க போறாங்களா? எதுவும் சொன்னாலா? அதெல்லாம் எதுவுமே சொல்லலைங்க. கொஞ்சம் பக்கத்துல தான் வெளியே போறேன் ஃப்ரெண்ட்ஸோட, வந்துடுவேன் சீக்கிரம், பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு வச்சா. சரி சரி, பத்திரமா போயிட்டு வந்தா சரிதான். சரி, அப்ப நீங்க போய் முகம் கை காலெல்லாம் கழுவிட்டு வந்து உட்காருங்க, சாப்பாடு எடுத்து வைக்க. இன்னைக்கு நம்ம லட்சுமி அக்காவுக்கு மாந்தோப்புல மாங்காய் பறிக்க போட போயிருந்தோம். அப்போ மொத்தமா கூட்டம் சேர்ந்து கூட்டஞ்சோறு தான் பொங்கிருந்தோம், அதை கொண்டாந்துருக்கேன், எடுத்து வைக்க. இல்ல நிர்மலா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். வேற என் ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப நாளாயிட்டுல. இல்லை டீ கடையில் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தானுவேன். நான் தான் போகிறதே இல்லை. சரி போய் என்ன செய்யானுவோ என்ன எதுவும் எட்டு பார்க்க. எங்க ஒரு வாய் சாப்பிட்டு போகலாம்ல? வேணாம் நிர்மலா, நான் நைட்டு வந்து சாப்பிட்டுக்கிறியேன், நீ எடுத்து வை. சரி, அப்ப பார்த்து சீக்கிரம் போயிட்டு வாங்க. பேசாம நம்மளும் இன்னும் கொஞ்ச நேரம் அந்த தோப்புலயே 4 மாங்காய் பறிக்க போட்டு கிடந்திருக்கலாம் போல இருக்கு. வீட்டில் கிடக்கிறதுனால பட்னியா கிடக்கும்னு வந்தா இதுங்க எல்லாம் என்னையும் ஒத்தையில விட்டுட்டு ஆளுக்கு ஒரு பக்கமா சுத்திட்டு திரியாவ. சே, அங்க நடந்த சண்டையாவது வேடிக்கை பார்த்து நடந்திருக்கலாம் போல இருக்கு. என்ன ஐஸ்வர்யா, போகலாமா? ஆ, போலாம் போலாம் கௌதம். சரி, அப்போ நான் கீழே பார்க்கிங்கில் வெயிட் பண்ணுறேன், காரில் வந்துடுங்க. ஆ, ஓகே கௌதம். மௌனத்தில் பதியும் நொடி, மொழியாத வரிகள் நிறைந்து உன் பார்வை தீண்டிய நேரம், உயிரே புதியதாய் மலர்ந்தது. தயக்கத்தின் திரை விலகி துடிப்புகள் உரையாய் வழிந்து இதழில் பதியும் நொடி, என் உலகம் முழுதும் நீயே.